ఇప్పుడు వాళ్ళైంది పో తలుపు తట్టుకో రైట్ లెక్క వచ్చిపోండి వెళ్ళిపోయాం ரைட் சைடு லெஃப்ட் நான் உள்ள போயிடுறேன் பின்னாடி வேணாம் உள்ள போயிடுறேன் நாங்க எப்படி இருக்கிறது அவங்க ஊர்ல நீ ஜெயிக்கணும்ன்றது கோசம் அவங்க தோத்து போயிட்டாங்க அவங்க தோக்கல சார் நீங்க போட்டீங்களா இல்லையா கையாட்டுங்க இந்த போட்டல ரெண்டு போதும் இவ்வளவு நேரம் மட்டும் அந்த பள்ளிக்கு அது யார் கையில போட்டுட்டாங்க என்ன இதெல்லாம் ஜாலியா இருப்பாரு விட்டா எவ்வளவு ஃப்ரீயா இருப்பாரு வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையும் நீயா நானான்றது இருக்கக்கூடாது புரியுதா இன்னும் சரி பாதி உனக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லு இனிமேல் அவங்க அப்பா அம்மா உங்க அப்பா அம்மா மாதிரி புரியுதா பையன் இந்த மாதிரி பண்றான் என்னன்னு கொஞ்சம் அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கேன் தப்பான முடிவு எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் சொல்ல மாட்டேன் ரெண்டு பேரும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் தெரியுமா தப்பா நினைக்காது உங்க மாமா இருந்தார்ல தண்ணி பண்ணாங்க ஓடி ஓடி சுத்துறேன் ஏன்னா நான் என்ன சொன்னேன் புரிஞ்சுதா நான் சொல்றது பொண்ணு ஏதாவது ப்ராப்ளம் சேம் உனக்கும் அதே தான் ஃப்ரெண்டு கிட்ட போய் சஜஷன் கேட்குறது சொந்தக்காரங்கிட்ட போய் சஜஷன் சுத்து பக்கத்தில் நான் எல்லாருமே வந்து தப்பா சொல்ல மாட்டேன் ஒரு சில பேர் நம்மளோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்குன்னே இருப்பாங்க ஒரு சில பேர் ப்ளூ ஷர்ட் போட்டுக்கலாம் சில பேர் கையில போனோட இருப்பான் இவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லு மாதிரி பொண்ணு மாதிரி என்ன கொஞ்சம் கூப்பிட்டு கேளுங்க இனிமேல் அவங்க அப்பா அம்மா உனக்கு அப்பா அம்மா மாதிரி உங்க அப்பா அம்மா தான் மருமகன் மருமகன் ஐட்டம் எப்ப பாத பூஜை பண்ணாங்களோ அப்பயே நீ மருமகன் ஐட்டம் கன்னிகாதானம் எப்ப பண்ணாங்களோ அவங்க பொண்ணு இன்னொரு மகள் நிஷாந்தினி ரெண்டாவது மகாவிஷ்ணு அவங்க கிட்ட போயிட்டு மகாலட்சுமி இவ்வளவுதான் புரியுதா அதே மாதிரி சூப்பர்ண்ணா இன்னைக்கு 5 மணிக்கு 8 மணிக்குள்ள வந்துருவாரு நாளைக்கு ஓட்டிக்கிட்டு பார்த்துட்டு பொண்டாட்டி அதனால 2 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு 500 கூட கிடைக்குமே நீ நான் நினைப்பேன் 7 மணிக்கு வந்து போட்டோ சந்தேகம் வாழ்க்கையில எந்த இதுக்குமே மருந்து இருக்கு ஆனா சந்தேகத்துக்கு மருந்து கிடையாது அதனால எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங் பேசிட்டு இருக்கலாம் சந்தேகத்தோட மருந்து கிடையாது இவங்களும் அதேதான்மா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க அவங்களும் வேலைக்கு தான் போறாங்க அதே கதை சொல்லிடலாம் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க
காயெல்லாம் வாங்கும்போது அவங்க பெரிய மார்க்கெட்ல வேலைக்கு வேலை செய்யறவங்க பார்த்துருப்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க, டிஃபன் வாங்கி கொடுக்கலாம். இல்லையா? முன்னாடி மூடுறது இதுல ஒரு அரை மணி நேரம், முக்கால் மணி நேரம் பண்ணிருக்கணும் அப்பவே. அவர் பேசுவாங்க. ஆமாம், போயிட்டு வந்து இவ்வளவு நேரமா? வாங்கிடு காசு சொல்லுவாரு இல்லையா? முடிஞ்சு இந்த டவுட் படக்கூடாது. பொறுமையா கேட்கலாம். சரி, எங்க போயிட்டு வந்த? பிரச்சனையா? ஏன் என்னாச்சு? ஏன் இந்த- ఏం సామి ఆడపడుచు ఇది మూలి వచ్చి ఉండాలి కదా దానికి ఆడపడుచు కొంగు పుసి ఉండాలి కదా సందేహం అనేది தூங்கிட்டு ఆ, దానికి చూసుకోండి. ఎలా సందేహం ఉందా? ఏం లేదు చెప్పు ఏం లేదు చెప్పలే ఫస్ట్ నుంచి వస్తాడు சுட்டா போல எல்லாம் ஓடிடுறாங்க. சொல்லி கொடுக்க வேண்டியதுதான் நம்ம வேலை. நான் அந்த யாரோ சொன்னீங்கல்ல அந்த புது செட்டுக்காரன் சிலது பணம்னா சிலது பணம். ఏ తమిళే சொல்லு ஏன்னா அது எப்படிவே சரி மீது அன்னி விஷயால அம்மாக்கு చెప్పు. ஏன் தெளிவு தெரியாதா? அம்மா எப்படியே కొంచెం రైట్. அப்படியே பின்னாடி போங்க. అప్పుడు ఈ తర్వాత కొంచెం బయలుదేరేటప్పుడు అచ్చంతో చేరెత్తుకో. పోలామా Ready? ఏడ్చుడు